ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொங்கு ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு. தேவையான இன்க்ரீடியன்ஸ்: கொத்தமல்லி, பட்டை, சோம்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம். வானொலி வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றாமல் கொரியாண்டர் சீட்ஸ் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகு, சீரகம் ரெண்டும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, சோம்பு, பட்டை இதெல்லாம் ஒன்றாவே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் கொஞ்சமாக விட்டு வரமிளகாயை வறுத்தா குழம்பு நல்லா திக்காக வரும். அதுக்காக விளக்கெண்ணெய் கொஞ்சம் விட்டு வரமிளகாயை போட்டு நல்லா அந்த மிளகா வெள்ளி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் போட்டு அது நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அது நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சதுக்கப்புறம் மிளகா, சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வானொலி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சிக்கன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இது சிக்கன் நல்லா வெள்ளையாக திரண்டு வர வரைக்கும் கலக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சூடாக இட்லி ஊற்றி சிக்கன் குழம்பு வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. சைடில் பேரலாக குழம்பு கொதிச்சிட்ருக்கு. தண்ணி நிறையா விட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த சிக்கனோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடுகு, வரமிளகா ஒன்று, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் குழம்பு மேலே ஊற்றுங்க. அப்போ நல்ல ஒரு மணம் வரும். இதை ஊற்றின உடனே ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி கலக்குனிங்கன்னா குழம்பு மணமாக இருக்கும். இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஒட்டாமல் அழகாக வந்துடுச்சு. இட்லி, சிக்கன் குழம்பு ரெடி. சாப்பிட வாங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.